அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, மீளவிட்டானில் நடைபெற்ற துறைமுகத்துக்கு போகிற பாதையோட அலைன்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஸோ ஏற்கனவே இந்த இடைப்பட்ட பகுதி பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கடந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி டபுள் ட்ராக் வந்து ஆன் பண்ணாங்க. ஸோ அந்த டபுள் ட்ராக் வந்து பார்த்திங்க அப்படின்னா முழுமையாக பெறலை. இப்போ நம்ம தூத்துக்குடி ஸ்டேஷனில் இருந்து வெளியில் போய்கிட்டு இருக்கிறோம். ஆப்போசிட்டில் ரைட் சைடில் வர அதுதான் டபுள் ட்ராக். மேலவிட்டான்லேருந்து இங்கே வரைக்கும் டபுள் ட்ராக்கில் வந்து அதுக்கப்புறம் சிங்கிள் ட்ராக்கு மாறிடும். ஸோ நீங்கள் பார்த்த இந்த ஏற்கனவே யார்டோடைய ரீடெவலப்மெண்ட் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ அந்த பணிகள் வந்து முடிவு பெற்ற பிறகு தான் இந்த பாதையை நேரடியாக இணைப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலவிட்டானுக்கு வந்துவிட்டோம். மேலவிட்டான்லேயும் அதே நிலைமை தான். இப்போ நம்மளுடைய ட்ரெயின் வந்து ட்ராக் சேஞ்ச் ஆகி அந்த டவுன் லைனில் மாறி மேலவிட்டானுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அப் லைனில் மாறிடும். ஸோ மேலவிட்டான்லேருந்து வாஞ்சிமணியாச்சி வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டாக டபுள் ட்ராக் தான். இப்போ இந்த மேலவிட்டான் ஸ்டேஷனில் வந்து துறைமுகத்துக்கு போகிற பாதை வந்து பிரிஞ்சு போகும். ஸோ அந்த பாதையில் வந்து ஏற்கனவே வந்து டபுள் ட்ராக்காக இருந்ததுனால இப்போ எல்லா ட்ராக்கையும் எடுத்துகிட்டு சரியான அலைன்மெண்ட் ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்குது. இந்த பணிகள் முடிஞ்ச பிறகு இதை நேரடியாக இணைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு இணைச்சாலும் அவ்வளோ பிஸியான ட்ரெயின் ஒன்றும் தூத்துக்குடியில் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த பணிகள் நடக்கிறத நம்மளுடைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அப்டேட். இந்த நம்ம பின்னாடி வர்றது இதுதான் துறைமுகத்துக்கு போகிறதுக்கான லைன். ஸோ பேசஞ்சருக்கு பயன்படுதோ இல்லையோ, ஆனால் சரக்கு போக்குவரத்துக்கு தூத்துக்குடி நிச்சயமாக நல்ல ஒரு பயன்பாடாக இருக்குது. அதனால தான் அவங்க சரக்கு போக்குவரத்துக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த ட்ராக்கு தான் நேரடியாக போய் 2வது பிளாட்பாரத்தில் இணையிற மாதிரி இருக்கும். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா ஹார்பர் லைனும் பிரிஞ்சு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 2 பணிகளும் வந்து இங்கே நடைபெற்றுட்டு இருக்குது. ஒருவேளை தூத்துக்குடி மதுரை வழி அருப்புக்கோட்டை அந்த ட்ராக்கை வந்து அந்த பணிகளை இன்னும் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒருவேளை அதை ஸ்டார்ட் பண்ணி அந்த வேலைகள் நல்லபடியாக முடிஞ்சதுன்னா தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் நிச்சயமாக ஒரு நல்ல ரயில் பயணிகளை பெறலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏன் அப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க, எப்போ ரீஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியலை. அதை பற்றின தகவல் இருந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன் நண்பர்களே. இப்போ நம்ம வாஞ்சிமணியாச்சி சந்திப்போட உள்ளே வந்துட்டுருக்குறோம்.
இந்த சந்திப்புக்கு மிக முக்கியமே வந்து தூத்துக்குடிக்கு பிரிஞ்சு போகிற பாதை மட்டும்தான். ஸோ ஆப்போசிட்டில் 2 லைன் வந்துட்டுருக்குதுங்களா, நம்ம சைடில் லெஃப்ட் சைடு வந்துட்டுருக்கு இந்த 2 லைன் தான் அப் அண்ட் டவுன் லைன், திருநெல்வேலி மதுரை போகிறது. இதை வந்து நம்ம இப்போது இந்த சைடில் இருக்கிற 2வது பிளாட்பாரத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாட்பார பணிகளும் வந்து கடந்த சில வருடங்களாக நடைபெற்றுட்டு வந்தது. இப்போ அதுவும் முடிவு பெற்றுருச்சு. இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜும் மக்கள் பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது. இணைப்பு பெட்டிகள் இருந்தால் இந்த ஸ்டேஷனும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற்றிருக்கும். இணைப்பு ரயில் ஆனதுனால மக்கள் இதை பயன்படுத்துறதுக்கு தயாராக இல்லை. ஏன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் இந்த ரயிலே உட்காந்து இங்கே காத்திருக்கிறதுக்கு யாரும் விரும்புறதில்ல. அதனால் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சென்னையிலேருந்து வர்றவங்கெல்லாம் கோவில்பட்டியிலே இறங்கி அங்கேருந்து பஸ் மூலமாக தூத்துக்குடிக்கே போயிடுறாங்க. அதனால் இந்த ஸ்டேஷன் வந்து எப்போதுமே வெறிச்சோடி தான் இருக்கும். நம்மளுடைய ட்ரெயினுக்கு லோக்கோவை ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன்னா இது திருச்செந்தூர் நோக்கி போகிறது தயாராக இருக்குது. அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.